சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்தோடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். இந்த தர்மன் படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் இந்த தர்மன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ₹5 டாக்டராக நடிக்கிறாரு என செய்திகள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இந்த படத்தில் சிம்ரன், ராஷி கண்ணா, ருக்மணி வசந்த் போன்ற நடிகைகள்லாம் ரஜினிகாந்தோடு சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஷூட்டிங் தற்போது 2ஆம் கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாக போகிற திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்கிறாரு. ஜெயிலர் 1 படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. கமர்ஷியல் ஓரியன்டாக ஆக்ஷன் கலந்த படமாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபர்தோக்கி, வித்யா பாலன் மற்றும் முதல் பாகத்தில் நடித்த மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், தமன்னா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியது. அதே போல் இந்த ஜெயிலர் 2 படமும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் பண்ணுற முதல் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பெரிய நடிகர்கள் படம் வந்தால் அந்தளவுக்கு வெற்றி பெறதில்லை. காரணம், கதையும் இருக்கிறதில்ல, திரைக்கதையும் சரியில்லை. நேற்று வெளியான டாக்ஸிக் படம் கூட பார்த்தீங்கன்னா மோசமான விமர்சனங்களை பெற்று வருது. ஒரே நாளில் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டாக்ஸிக் என பெயர் வச்சது கரெக்டு தான் என ரசிகர்களால் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பெரிய பெரிய படங்களுக்கு என்னதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணலடா படம் படுத்துடும். அப்படி தான் கூலி படமும் ஆச்சு. ஆனால் இந்த ஜெயிலர் 2 படத்தில் அப்படி இருக்காது என சொல்லப்படுது. அதற்கேற்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லரையுமே படத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர் கட்ஸை கொடுக்கணும் என நெல்சனும் ரஜினிகாந்தும் சொல்லிட்டாங்களாம். ஓவர் ஹைப் என்பது படத்திற்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓவர் ஹைப் பில்டப் கொடுத்துட்டு படத்தில் எதுவுமே இல்லைனா மக்கள் கழுவி ஊற்றிடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை ஜெயிலர் 2க்கு வராது. ரஜினியோட மேனரிசம் கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றும் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் லெவலில் இந்த படம் சம்பவம் செய்யும், பல சாதனைகளை செய்யும் என சொல்லப்படுது. இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம இன்னும் 2 வாரங்களில் எதிர்பார்க்கலாம் என செய்திகள் வெளியாகியிருக்கு. அதற்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே இனி வரும் காலங்களில் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் அல்லபோலோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருந்தது. அனிருத்தனுடைய குட்டான பிஜிஎம் இந்த படத்துக்கு கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.